ஒலிம்பிக்ஸ் 2024 இப்போ பாரிஸில் நடந்துட்டு இருக்குங்க. சைனாவா யூஎஸ்ஆன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க முதலிடத்துக்காக. நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் சைனா கூட. எதுக்கு அப்படின்னா மக்கள் தொகையில் யார் முதல்ல வருதுன்னு. இப்போ நம்ம முதல்ல வந்துட்டோம். இவ்வளோ தூரம் மக்கள் தொகை வச்சிருக்க சைனானால இவ்வளோ மெடல் அடிக்க முடியுதுன்னா இவங்களோட இப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம எவ்வளோ மெடல் அடிக்கணும். என்னம்மா நீ சைனாவில் இருக்க, அதனால் சைனாக்கு சொம்புதுக்குரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கேட்பீங்க. இது அதுக்கான வீடியோ கிடையாது. என்னோட நாட்டில் அவ்வளோ திறமையான மக்கள் இருக்கும்போது ஏன் இவ்வளோ தூரம் மெடல் அடிக்கலை அப்படின்ற ஆதங்கத்துக்கான வீடியோ தாங்க இது. இந்தியா எப்படியாவது ஒரு 20 இடத்துக்கூடையாவது வந்துடாதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இன்னைக்கு நிலவரப்படி இந்தியா 60ஆம் இடத்துல இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனால் நிறைய கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எல்லா கேம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு நம்ம ஊர்ல திறமையான ஆட்கள் இல்லையா? நம்ம ஊர்ல திறமையை மட்டுமே பேஸ் பண்ணி ஜாதியோ மதமோ பணமோ இது எதையுமே பேஸ் பண்ணாம தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ப்ராப்பரான கோச்சிங் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளாலையும் நிறைய கோல்டு மெடல் அடிக்க முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சைனா இந்த அளவுக்கு கோல்டு அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது